மைவி3 அவர் வாழ்க்கை சார் இருங்க சார் இருங்க சார். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஜாமீனில் வந்த சக்தி ஆனந்தன். நல்ல ஒரு லட்சியம், வெல்லுவது நிச்சயம். மைவி3 மக்கள் நிறுவனம். மைவி3 ஆட்ஸின் பகீர் ஆடியோ. தொடர் சர்ச்சையில் MLM நிறுவனம். ஸோ எதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே சிறப்பாகவும் சரியாக நடந்துட்டு இருக்குது. அதனால் எந்த கவலையும் கொள்ளாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. உங்களுடைய மூமெண்ட்டை ஆஸ் ஆன் டேட் என்ன பண்ணுறீங்களோ அதை சிறப்பாக செய்யுங்க. கோவை மாவட்டம் தாலியூரை சேர்ந்த சக்தி ஆனந்தன் என்பவர் மிகவும் பிரபலமான மைவி3 ஆட்ஸின் தனியார் MLM நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு கிளைகளில் செயல்பட்டு வருகிறது. இந்த MLM நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டு யூடியூப் சேனலும் செயலி ஒன்றும் இயங்கி வருகிறது. அதில் இந்த நிறுவனத்தின் செயலியை பதிவிறக்கம் செய்து தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அதிக முதலீடு செய்தால் அதற்கேற்ப நிறுவனப் பொருள் வழங்கப்படும் எனவும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 360 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியும் என்பது இவர்களுடைய விளம்பரமாக உள்ளது. அது மட்டுமின்றி செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் எனவும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இதனை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கில் பணம் முதலீடு செய்துள்ளனர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். முதலீட்டாளர்களுக்கு கூறியபடி இந்நிறுவனம் மாதம் பணம் வழங்கி வருகிறது. இதற்கிடையில் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் பணம் கிடைக்கும் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்றும் கூறி அந்நிறுவனத்தின் MD சக்தி ஆனந்தன் மீது அண்மையில் சிலர் மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தன் மீதும் தனது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மீதும் பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தனது நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 10ஆம் தேதி போராட்டம் நடத்தினார். அப்போது அங்கிருந்த ரேஸ்கோஸ் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தி ஆனந்தனிடம் மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஆனால் காவல் ஆணையரை நேரில் பார்த்த பிறகே அங்கிருந்து கிளம்புவோம் என சொல்லி அவர்கள் திடீரென தர்ணாவில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அறிவுறுத்தியும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாததால் சக்தி ஆனந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் நிலைமை எல்லை மீறியதால் சக்தி ஆனந்தன் மீது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். அதைத் தொடர்ந்து மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மண்டல இயக்குநர்கள் 5 பேர் மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இத்தகைய சூழலில் மத்திய சிறையில் இருந்த சக்தி ஆனந்தனை போலீசார் ஒரு நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே மைவி3 ஆட்ஸ் செயலியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக யாரும் இதில் சேர முடியாத வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சக்தி ஆனந்தன் தரப்பில் ஜாமீன் கேட்டு 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு அளித்தனர். அப்போது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சக்தி ஆனந்தனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்த சக்தி ஆனந்தன் வந்த வேகத்தில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மைவி3 ஆட்ஸ் யூடியூப் சேனலில் தலைவர் இஸ் பேக் என தலைப்பிட்டு சக்தி ஆனந்தன் பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அவர் பேசும்போது, நீங்க யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லா தடையையும் உடைச்சி வந்துடுவோம், நீங்க உங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என பரபரப்பாக பேசியுள்ளார். தற்போது கோவையை உலுக்கி வரும் MLM நிறுவனம் குறித்த சர்ச்சைகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம் நிறுவனத்துக்கு எதிராக பல நபர்கள் பல விதங்களில் இடைஞ்சல் பண்ணாலும் அது அத்தனையுமே சட்டத்தின் துணை கொண்டு, தர்மத்தின் துணை கொண்டு, மக்கள் சக்தி கொண்டு, இறை சக்தி கொண்டு, இயற்கை சக்தி கொண்டு அனைத்தையும் முறியடித்து நம்முடைய நிறுவனத்தினுடைய செயல் திட்டம் என்னவோ
நம்முடைய நோக்கம் என்னவோ, நம்முடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி மிகச்சிறப்பாக நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. அத்தனை தடைகளையும் முடிச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களும் நிறுவனம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. அதனுடைய கண்டினியூட்டி தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே சிறப்பாகவும் சரியாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் எந்த கவலையும் கொள்ளாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. உங்களுடைய மூமெண்ட்டை ஆஸ் ஆன் டேட் என்ன பண்ணுறீங்களோ அது சிறப்பாக செய்யுங்க. அதை தாண்டி எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நிறுவனம் அத்தனை தடைகளையும் முறையாக இன்றைக்கி எதிர்கொண்டு அதை முழுமையாக அதிலேருந்து வென்று வரும். அதுக்கான எல்லா மூமெண்ட்டையுமே நான் ஒன் பை ஒன் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நத்திங் டு வரி, எல்லாமே சரியாக தான் இருக்குது. டோன்ட் வரி. இது என்னுடைய முதல் தகவல். அடுத்ததாக என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி டைம் சேவர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கணும். சில பல இஷ்யூஸ்னால அந்த டைம் சேவர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டேட் தள்ளி போயிடுச்சு. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 8 மணிக்கு மேலே டைம் சேவர் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த நாள், அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே யாரெல்லாம் டைம் சேவருக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்களோ, கடந்த மாதத்துலேருந்து இந்த வெள்ளிக்கிழமையான இந்த 16ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே யாரோ எலிஜிபிள் ஆகிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நைட் 8 மணிக்கு மேலே டைம் சேவர் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ ஏற்கனவே டைம் சேவர் போர்ட்டலில் எலிஜிபிள் ஆனவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒரு வேளை இன்னும் எலிஜிபிள் ஆகாமல் தான் இன்றைய நாளை கூட சாயந்தரம் டைம் இருக்குது, வேணால் பயன்படுத்திக்கங்க. ஸோ யாருக்கு டைம் சேவர் தேவையோ அதுக்கான முயற்சியில் இறங்குங்க. மற்றபடி ஏற்கனவே எலிஜிபிள் ஆனவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி, நல்ல ஒரு லட்சியம், வெல்லுவது நிச்சயம், மைவி3 மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். ஸோ எந்த சந்தேகம் வேண்டாம், எல்லாமே சரியாக இருக்குது. மிகச்சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.